நிஜமாவே பஜ்ஜி சூப்பரா இருக்கு. நீங்க தான் பண்ணீங்களா? ஆமாங்க ஆமா. பஜ்ஜிக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கு. இந்த பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு எனக்கும் சொல்லி கொடுங்க. சொல்லி தரேங்க சொல்லி தரேன். ஏக்கா என்னக்கா மாப்பிள்ளையோட அப்பா வந்ததுலேருந்து பஜ்ஜியிலே ஆர்வத்தை காட்டிட்டு இருக்காரு. காஃபியை குடிச்சாரு, காஃபி நல்லா இருக்குனாரு, பஜ்ஜை சாப்பிட்றாரு, பஜ்ஜை நல்லா இருக்குங்கிறாரு. இப்போ தேங்காய் சட்னி வேற பாராட்டு நடத்திட்டு இருக்காரு. வந்ததே சாப்பிட்றதுங்கிற மேல உட்காந்துருக்காரு. சரி வெறிடி, ஏதோ பிடிச்சிருக்கும் போல, நல்லா சாப்பிட்டோம். செஞ்சதே சாப்பிட தானே. சரி சரி. பொண்ணு வருது பொண்ணு வருது, எல்லாம் அங்கே பாருங்க. அடடா என் பேத்தி நல்லா அழகு ஓவியமாக இருக்காளே, எங்கள் அண்ணையே பட்டுட்டு போல இருக்கு. ஏம்மா நல்லா பார்த்துக்கோங்க, இதே என் பேத்தி. உங்கள் பேத்தி சும்மா சொல்லக்கூடாது. சாவித்திரி சொல்கிறப்ப எதோ ஓவராக சொல்கிறான்னு நினச்சேன். நிஜமாவே நல்லா அழகா அம்சமாக தான் இருக்கா. ஏக்கா இது கழுத கணக்கிற சத்த மாதிரி கேக்குதுல்ல? சத்த பேசாம ரெடி. மாப்பிள்ளையோட அப்பா தான் சிரிக்கிறாரு. இந்த ஆளியே இம்புட்டு வேகமா சிரிக்கிறாரு. தலைய வேற தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்காரு. என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கல? அதுக்கு என்ன, உங்க பொண்ணை யாராவது பார்த்து பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ஒரு போக்க பார்த்தா கையோட கல்யாண தேதியை குறிச்சிடலாம் போலயே. இந்த உமா இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காது. படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணமா கல்யாணம். இப்ப பார். அப்புறம் மேற்படி பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா? மேற்படினா அது ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே வழக்கமாக பேசுறது தான். ஒன்றும் இல்லை, எங்கள் பையனை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான், வெளிநாட்டில் இருக்கான், தெரியும்ல? தெரியுமா, நல்ல சம்பந்தங்கிற வசனம் வர சொன்னோம். அதனால் நாங்கள் எங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஒரு 75 பவுன் நகை உங்கள் பொண்ணுக்கு போட்டுருங்க. 75 சவரனா? ஆமாம், நாங்கள் ஒரு 100 சவரனா தான் கேட்கலான் இருந்தோம். இருந்தாலும் பொண்ணா ரொம்ப பிடிச்சி போச்சு, அதான் ஒரு 75 சவரன் போடுங்க போதும். அப்புறம் கல்யாண செலவு ஆளுக்கு பை செய்வோமா? பாதி எதுக்கு, மொத்தமும் நீங்களே பண்ணிடுங்க. மொத்தமும் எங்களோடதான். ஆமாம்மா, நீங்களே பண்ணீங்கன்னா தான் அது சரி வரும். ஏன்னா எங்கள் பக்கத்துலேருந்து ஒரு 2000 பேர் வருவாங்க. உங்கள் பக்கத்துலேருந்து எத்தனை பேர் வருவாங்க என்ன ஏது இன்னும் எங்களுக்கு தெரியாது. உங்கள் பொண்ணு கல்யாணத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதான் நாங்கள் இதுக்கு குறுக்க போந்துக்கிட்டு நீங்களே பண்ணிடுங்க. ஏக்கா இதெல்லாம் அநியாயமா இல்லை? ஆமா, மாப்பிள்ளையோட அப்பா என்ன ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்துட்டு கிடக்காரு. பஜ்ஜி சூப்பர். அப்புறம் உங்க பொண்ணுக்கு ஒரு 100 சேலை வாங்கி கொடுத்துருங்க. என்னது 100? நான் 365 நாளுக்கு 365 புடவை கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா இந்த காலத்து உங்களோட பிள்ளைங்க எங்க புடவை கட்டுது? பாதி நேரம் சுடிதார் நைட்டிங் தான். அதனால பாதி சுடிதார் பாதி புடவைன்னு எடுத்து கொடுங்க, அதுவும் சரி வரும். காரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆடி கார் இருக்குல்ல, ஆடி கார், அது ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. என்னது ஆடி காரா? ஏக்கா எனக்கு ஈரக்குலையே ஆடுதுக்கா. எனக்கும் தாண்டி. பாட்டி இதெல்லாம் ஒன்றும் சரி வராது, 3 நேரம் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி அனுப்புங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு, எல்லாம் பெரியவங்க பேசிக்கிறான். எதையும் எடுத்தவங்க அவத்தானு பேச முடியாது, நல்ல இடமா வேற இருக்கு. எதா இருந்தாலும் உங்க அப்பாட்ட பேசிட்டு பேசிக்குவான். முதல்ல மாப்பிள்ளை ஃபோட்டோவை கேட்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்குலாம் சம்மந்தம் தானே? அது எங்களால் முடிவை ஒன்றும் தனியாக எடுக்க முடியாது. எதுக்கும் என் பையன் சின்னவன் எல்லாம் வரட்டும். என் பசங்க 2 பேர்கிட்டையும் கேட்டுட்டு நான் என்ன ஏதுன்னு விசாரித்து பதில் சொல்லி அனுப்புகிறேன். நல்லா யோசிச்சு தெளிவாக ஒரு நல்ல பதிலை எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சாவித்திரிகிட்டே சொல்லுங்கள், அவள் வந்து எங்கள்கிட்ட சொல்லிடுவா. என்னடி அத்தை நல்ல முடிவாக சொல்கிறேங்கிறாங்க. ஏக்கா இவனுங்க பொண்ணு பார்க்க வரலக்கா, பொண்ணை வாங்க வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இது இப்படி விட்ட சரி வராதுமா? ஏண்டி இம்புடி சீர்வரிசைக்கு நம்ம எங்கடி போறது? அத்தை கொஞ்ச நேரம் எல்லாம் பேசாம இருக்கீங்களா? நான் பாத்துக்கிறேன். போற போக்க பார்த்தா சொத்தையே எழுதி கொடுத்தாது இந்த சம்மதத்தை கிளவி முடிக்காம விடாது போலயே. சரி அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அதெல்லாம் சரிதான், மாப்பிள்ளை போட்டோ ஒன்று இருந்தா நல்லா இருக்கும். எதுக்கு மாப்பிள்ளை போட்டோ? இது என்னங்க, நீங்க பொண்ணை பார்த்த மாதிரி நாங்க மாப்பிள்ளைய பார்க்க வேணாமா? அப்புறம் இம்புட்டு நேரம் நீங்க யாரை பார்த்துட்டு இருந்தீங்க? அதான் என் பக்கத்துல உட்காந்துருக்கானே என் பையன் தண்டபாணி, அவன் தான் மாப்பிள்ளை. என்னது, இந்த ஆள் தான் மாப்பிள்ளையா? நான் இவர மாப்பிள்ளை அப்பான்னு நினைச்சேன். மணி நீ உள்ள போமா, உள்ள போ. சரி பாட்டி. ஏமா என்ன ஆச்சு? முதல்ல எல்லாம் எந்திரிங்க. ஏமா என்ன ஆச்சு? நீங்க கிளம்பலாம். ஏமா என்ன ஆச்சு? டௌரியில் எதுவும் பிரச்சனையா? வேணா பார்த்து கம்மி பண்ணிக்கலாமா? ஏக்கா வாழ்க்கையில இந்த மாமியார் கிளவி இன்னைக்கு தான் உருப்படியா பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இந்த சம்பந்தங்களுக்கு பிடிக்கல, கிளம்புங்க. ஏன் பிடிக்கல? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? பேசாம போயிடுங்க. இந்த ரப்பர் வயனுக்கு இன்னும் பண்ணாரத்துக்குலாம் என் பையத்தை கட்டி தர முடியாது.
கிளம்புங்க கிளம்புங்க. ஏம்மா பார்த்து வார்த்தை அளந்து பேசுங்க. யாரும் ரப்பர் வாங்கி திணி பண்ணாரங்கிறீங்க. அப்புறம் என்னம்மா வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன். பஜ்ஜியை தின்றான், காஃபியை குடிக்கிறான், வீட்டை தின்றான், இல்லை தேங்காய் சட்னிக்கு பாராட்டு விழா வேறு நடத்துறான். நானும் சரி கூட யாரும் மாமாவோ மச்சானோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ அப்பனோ நினச்சா மாப்பிள்ளையே வந்தாங்கிறீங்க. இவனுக்கெல்லாம் பேத்தி கட்டி விட முடியாது. கிளம்புங்க. ஏம்மா அப்படி போடுங்க வார்த்தை அளந்து பேசுங்க சொல்லிட்டேன். என் பையன் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. 3 லட்சம் சம்பாதிக்கிறாமா. எம்பிட்டு வேணா சம்பாதிக்கிட்டோம். வயசு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. உங்கள் பையனுக்கு எப்படி ஒரு 38-40 வயசு இருக்காது? அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைம்மா, 37 வயசு தான் ஆகுது. 37 வயசா? என் பேத்திக்கு வேறு 19 வயசு தான் ஆகுது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிட்டேன். முதல்ல கிளம்புங்க. அதான் எங்கள் அத்தை சொல்லிட்டாங்களே கிளம்புங்க. இதுக்கு மேலே இங்கே 1 நிமிஷம் கூட நிற்கக்கூடாது. வாங்க போவோம். டேய் வாடா. அம்மா பஜ்ஜி. பஜ்ஜி சொச்சுன்னுக்கிட்டு வாடா முதல்ல இருந்துருச்சு. ஊரில் இல்லாத பொண்ணு பெற்று வச்சுட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், 37 வயசு ஆளுக்கு 19 வயசு பிள்ளைய கேட்டு வந்த ஆளு தானே நீனு. ரொம்ப பெரிய மனுஷன் தான். போயா முதல்ல. வாடா போவோம். ஆன்ட்டி அந்த பஜ்ஜியை மட்டும் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி தரீங்களா? மரியாதையே போயிடு, இல்லை மூஞ்சில சுடுதண்ணி எடுத்து ஊற்றி விட்டுருவேன். டேய் வாடா. இதெல்லாம் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடு. அதுங்களுக்கு கொடுத்தா வச்சு ஒரு பிரோஜனம். பூரா பச்சி ஒத்தால தின்றுருக்கான். இவன் போய் மாப்பிள்ளையா? என்னடி ஆச்சு இன்னைக்கு? அக்கா நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா அதை நம்ம மாமியார் கிளம்பியே பண்ணிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அதுவும் சரிதான். நல்லபடியாக ஒரு சம்மந்தம் முடியும்னு நினச்சேன், முடியலை. இவனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு பாலங்கணத்தில் தள்ளி விட்டுறலாம். ஆமாக்கா, நீங்கள் எதுக்கு சந்தோஷம் தான் பண்ணணும். இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை கட்டி கொடுத்தா அம்பிட்டு தான். ஆமாண்டி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். என் புருஷன் வந்து என்ன பாட்டு பாட போதோ தெரில. அந்த மனுஷன் வேணான்னு சொல்ல சொல்ல நான் தான் என் அத்தை பேச்சு கேட்டுக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டை வர சொன்னேன். இப்படின்னு தெரிஞ்சிச்சு என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார் அந்த மனுஷன். சரி சரி விடுங்க. இந்த மனுஷன் அப்பயே சொன்னார், படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் கல்யாணம்னு எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத, நான் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலான்னு. நான் தான் அவசர அவசரமாக வர சொன்னேன். இப்படி ஆகிப்போச்சு. சரி விடுங்கக்கா, எல்லாமே ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருச்சுல. இதுக்கு மேலே அதை வளர்க்க வேணாம். இனிமேலாவது பிள்ளைக்கு இப்போ ஆப்பிளை பார்க்குறேன் பொண்ணை பார்க்குறேன்லாம் ஒன்றும் அலையாதீங்க. அதுவாக வந்தாலும் எதாக இருந்தாலும் படிப்பு முடியட்டும்னு சொல்லி அனுப்புங்க. ஆமாண்டி ஆமாண்டி, நீ சொல்கிறது கரெக்டு தான். எதாக இருந்தாலும் இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு பார்த்துக்குவான். படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு வந்து இப்படி புடவையை கட்டி பூ வச்சு நிற்க வச்சா நல்லாவா இருக்கு? மாப்பிள்ளை இப்போ சரி வரல, மறுபடியும் முதல்லேருந்து வந்தால் நல்லா இருக்காது. பிள்ளை படிப்பு முடிக்கிட்டோம், அப்புறம் ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் சரி. போங்க போங்க, போய் பிள்ளைகள்கிட்டலாம் நடந்ததை சொல்லிவிட்டு எல்லாரும் சந்தோஷமாக அதை வேலையை பார்க்க சொல்லுங்கள். ஆமாம். ஏன் உமா உங்கள் ஃபுல்லாக இம்பிட்டு ஆனந்தம்? கல்யாணம் நின்னதில் உனக்கு வருத்தம் இல்லையா? வருத்தமா? நானே எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேலையே அத்தையே கம்மி பண்ணிருச்சு. அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ செஞ்சாலும் செய்வமா? சரி நான் வரேன். மக்களே, நம்ம நினச்ச மாதிரியே கல்யாணம் நின்றுச்சு. நம்ம நிறுத்தினா என்ன, தானா நின்னா என்ன? நமக்கு காரியம் நடந்துச்சுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். பாய், நாளைக்கு எபிசோடில் மீட் பண்ணலாம்.